இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு சன்ஷிப் மகனுக்குரிய ஸ்தானம், இல்லையென்றால் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுது. இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தும் அந்த சுதந்திர வீதம் சொந்த மகனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கும்படியான நமக்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து குமாரனாக பிதாவுக்கு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் ஆகும்படியான ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் யோவான் 1:12 பார்க்கிறோம். இன்றைக்கு இதுக்கு ஆதாரமான வசனமாக வெளிப்படுத்த விசேஷம் 21:7 சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் என்று சொல்லும்போது உலகத்தின் இந்த இருளின் வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கையிலே இருந்து நாம் வாழும்போது நாம் உலகத்துக்குரியவர்களாய் இல்லாதபடிக்கு தேவனுக்குரியவர்களாய் மாற்றப்படுவதற்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஜெயம் கொள்ள ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறார். அவர் சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் நாம் அறியும்போது சத்தியம் நம்மை வெற்றி சிறக்க செய்கிறது. அப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்படி நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய குமாரனாய் இருக்குவதனாலே நாம் சகலத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம், எம்மையிலும் மறுமையிலும். அதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, he that overcometh shall inherit all things, and I'll be his God and he shall be my son. நாம் ஜெயம் கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.